அது ஆணாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி. அதுலேயும் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், ஒருத்தர் மேலே ஒருத்தர் குறையே சொல்லக்கூடாது. உன் வேலை அது கிடையாது. ஒருத்தர் மேலே ஒருத்தர், இப்போ கல்பனா மேலே குறை சொல்கிறதோ, பாப்பா மேலே சொல்கிறதோ, இந்த பாப்பா மேலே சொல்கிறதோ, அப்படி அது உன் வேலை கிடையாது. நீ அதுக்கு வரல. இங்கே யாருமே உன் பிரச்சனைக்காக வர, உன் கர்மாவுக்காக வர, உன் குடும்ப நலன் அடையணுங்கிறதுக்காக வர. அதை மாத்திரம்தான் நீ பேசணும். அந்த எண்ணத்தில் தான் நீ இருக்கணும். அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க அந்த வேலை பார்க்கல, இவங்க இந்த வேலை பார்க்கல, அதை நீ பேசக்கூடாது. யாருமே பேசக்கூடாது. வந்தாச்சா உள்ள, உன்னால என்ன முடியுமோ அதை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. ஏன் இதை நீ செய்யலை அப்படின்னு யாரும் உன்னை கேட்டா மாத்திரம் சொல்லு. நீ இது செய்யலை, ஏன் செய்யலைன்னு யாரும் கேட்கறது கூட கிடையாது. என்ன செய்ய போறீங்க? எல்லாம் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சமையல் பண்ண போறீங்க. அந்த பாத்திரத்தை கழுவி போட போறீங்க. கழுவி போடலன்னா போட்டுட்டு போ. நீ போனதுக்கப்புறம் ஜாமியார் கழுவி வச்சுக்கிறேன். இல்லை என்ன கட்டு போச்சு? எனக்கு வேலை இல்லாமல் சும்மா தானே சாமி இருக்க போகிறேன். 2 நாளைக்குள்ள 3 நாளைக்கு கூட போட்டு நான் கழுவி வைக்க போகிறேன். சந்தோஷமா? அதுக்கே நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏன் ஒருத்தர் மேலே ஒருத்தர் பழியை போட்டுக்கிறீங்க? இதெல்லாம் தவிர்த்துருங்க. இதெல்லாம் இனிமேல் இருந்தால் நீங்கள் இங்கே நிற்க மாட்டீங்க. அது யாராக இருந்தாலும் சரி, உண்மையான நிலைப்பாட்டில் இருங்க. உங்கள் பிரச்சனைக்கு என்னவோ அதுக்கு முடிவெடுங்க. அதுக்கு என்ன செய்யணும் சாமின்னு என்கிட்ட கேளுங்க. எந்த மாதிரி நான் பிரார்த்தனை பண்ணணும், அதில் ஜெயிக்க முடியும்னு கேளு. சொல்லிக் கொடுக்குறேன். சொல்லி கொடுக்குறத நீ அப்படியே நடைமுறைப்படுத்து. நடைமுறையில் எடுத்துகிட்டு போ. அப்புறம் நீ ஜெயிக்கிறியா இல்லையாங்கிறத அப்புறம் பார்க்குறேன். அப்புறம் கேள்வி நீ. ஆனால் எதுவுமே செய்யாமல் வந்தோம், சோத்தை பொங்கணும், சாப்பிட்டோம், கொஞ்ச நேரம் இடத்தவாது பேசணும், சிரித்தோம் அப்படின்னு போயிட்டா எல்லாம் சரியாக போகுமா? இல்லை அப்படி எங்கே தான் போனால் அப்படி சரியாகுதுன்னு சொல்லுங்கள். நான் கூட உங்கள் கூட வரேன். எனக்கு கூட நிறைய வேண்டுதல் இருக்கு. என்ன சாமி, நான் கூட உங்கள் கூட வரேன். அப்படி ஆகுச்சின்னு ஒரு இடத்த சொன்னீங்கன்னா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச வரை இதை விட ஒரு வழிகாட்டுதல் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கன்னா அதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. தானா தூக்கி கொத்துன்னு கீழே போட்டுருவோம்னு நினைக்கிறீங்க. அவரு என்னன்னு கேட்டா, அவர் நினைச்சா எல்லாம் நடக்கும், அவர் நினைச்சா எல்லாம் நடக்கும். இப்படி ஒரு வார்த்தை இப்ப பாப்பா கூட சொன்னா, நீங்க நினைச்சா எல்லாம் செஞ்சிடலாம்லங்க. அப்படியெல்லாம் செய்ய முடியாது. எனக்கு மேல எங்க அப்பா இருக்கான், எங்க அப்பனுக்கு மேல அவன் ஒருத்தர் இருக்கான். அவங்கள மீறி எதுவும் பண்ண முடியாது. அப்படி நான் உனக்கு மீறி செய்யணும்னா நீ எந்த இடத்துல இருக்கணும் தெரியுமா? நீ சொல்றது வாசம் தான். நீங்க நினைச்சா செஞ்சிடலாம்ப்பா. நீ எந்த இடத்துல இருக்க? எல்லாத்துக்கும் மீறி நான் உனக்கு செய்யணுங்கும் போது நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க எனக்கு சொல்லுங்க. சொல்லுங்க சாமியா. என்ன ஒருத்தர் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிய? முடியா மீறி செய்யற ஐயா. நீங்க அந்த அளவுக்கு நான் செய்யற அளவுக்கு நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க சொல்லுங்க. சொல்லுங்கப்பா. இன்னும் ஒருத்தர் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிய? உங்களுக்கு புரிகிற பாஷையிலே சொல்றேன். நீங்க செஞ்ச செயல்பாட்டுக்கே சொல்றேன். போன வருஷம் புதுசா குரு பூஜை நடத்தும் போது யாசகம் எடுங்கப்பான்னு சொன்னேன்.
உங்களுக்கு ஒரு அனுபவம் வரணுங்கிறதுக்காக